வந்துட்டேன் சராயா. ஹக்கீம் அதை கீழே தள்ளு. என்ன பண்ற? சீக்கிரம் தள்ளு ஹக்கீம். இல்ல, என்னால தள்ள முடியல. நல்ல வேலை செஞ்ச ஹக்கீம். அது கோவமா இருக்கு. கப்பல மோத ஆரம்பிச்சிருச்சு. நாம எப்படியாவது அந்த சொரா கிட்ட இருந்து தப்பிச்சாகணும். அதுக்கு நம்ம இப்ப திசை மாறி போகணும். அப்பதான் அதுங்க கிட்ட இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். சிந்துபாத், நீ இப்ப எங்க போயிட்டு இருக்க? அந்த குகைக்குள்ள போக போற. பார்த்தல்ல, நாம இப்ப நல்லா மாட்டிக்கிட்டோம் சிந்துபாத். சிந்துபாத்துடைய கப்பல் அந்த மலை பாறைக்குள்ள மாட்டிக்கிச்சு. அவங்களால நகர முடியல. அப்ப சொரா அவங்கள துரத்திக்கிட்டே வந்தது. அவனுடைய நண்பன் ஹக்கீம் ஒரு யோசனை வந்தது. ரொம்ப நல்ல வேலை செஞ்ச ஹக்கீம். இதெல்லாம் கை வந்த கலை. ஒரு வழியா சொரா கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க அந்த நகரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அந்த நகரத்துக்கு பேரு டிண்டோரா. ஜோசியக்காரி சொன்ன மாதிரியே அந்த நகரத்துக்கு நடுவுல ஒரு பெரிய மாளிகை இருந்தது. நட்சத்திரங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த ஜோசியக்காரி சொன்னது போய் அந்த கோபுரம் இன்னும் அப்படியே தான் இருக்கு. ஓ, நீ என்ன சொல்ற? இந்த கோபுரம் ரொம்ப பெருசா இருக்குல்ல? இந்த மாதிரி ஒரு கோபுரத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது இங்கதான் விளையாடுவேன். பல ஊர்ல இருந்து பல பேர் வந்து இந்த கோபுரத்தை பாத்துட்டு போவாங்க. நீ பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த கோபுரத்துல தானா? நீ சொன்னது சரிதான் ஹக்கீம். இந்த கோபுரத்தை காலம் காலமா எங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் பராமரிச்சுட்டு வராங்க. என்னோட வாங்க, உள்ள போய் பார்க்கலாம். அண்ட் ஷஃபிகா, பாத்தியா, இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். இது சிந்துபாத், ஹக்கீம், அப்புறம் அது குவாக். வாங்க, உள்ள வாங்க. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஜக்கீர், இங்க வந்து பாருங்க, ஜொராயா வந்திருக்கா. ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க. எப்படி இருக்க சொராயா? ஏன், என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? என்னோட Dress எல்லாம் கிழிஞ்சு போயிடுச்சு. வர வழியில ஒரு சுறா மீன் தாக்கிடுச்சு. நீ சுறா மீன் கூட சண்டை போட்டுட்டு வரியா? சுறா மீன்கள் கூட நாம சண்டை போடக்கூடாதுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அப்படி இருந்து நீ எதுக்காக சண்டை போட்ட? நானும் சிந்துபாத்தும் ஹக்கீமும் வேணும்னே சண்டை போடல. நம்புங்க. ஜஹீர், நீங்க கண்டுபிடிச்சதை இவங்க கிட்ட சொன்னீங்களா? ஜொராயா, உங்க அங்கிள் ஒரு புது கிரகத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒண்ணு யாருமே கண்டுபிடிச்சது இல்ல. என்ன புது கிரகமா? உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க. பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, ஒரு பெரிய மலை நம்ம பூமியை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. என்ன மிகப்பெரிய மலையா? அது பூமியை நோக்கி வந்துட்டு இருக்கா? நீ எதுக்கும் பயப்படாத. அது மெதுவாதான் வந்துட்டு இருக்கு. அதை நேத்துதான் கண்டுபிடிச்சேன். நாளைக்கு ராத்திரி எல்லாருமே அந்த மலையை பாக்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்பாடு பண்ணிருக்கோம். இத கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இத பார்த்து பொதுமக்களும் சந்தோஷப்படணும். இந்த ஆராய்ச்சியா இங்க ஒரு சிலருக்கு பிடிக்கல. அவங்க இத ரொம்ப கெட்ட சகுனமா நினைக்கிறாங்க. அத பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்ல. நான் கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த கண்டிப்பா பொதுமக்கள் கிட்ட சொல்லுவேன். இதத்தான் இத்தனை நாள் ரகசியமா செஞ்சிட்டு இருந்தியா? இத எப்படி மக்களுக்கு தெரிவிக்கணும்னு எனக்கு தெரியும். நாங்க அந்த புது கிரகத்தை பார்க்கலாமா? அந்த அற்புத கண்டுபிடிப்ப உங்களுக்கு கண்டிப்பா காட்டுவேன். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கொஞ்சம் குளிச்சிட்டு வந்தா நல்லா இருக்கும். புரிஞ்சுதா? நான் குளிச்சு ஒரு வாரம் ஆச்சுன்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? இல்ல இல்ல, இந்த உலகத்துக்கு அழிவு நெருங்கிடுச்சு. அவனால என் பேர் கெட்டு போயிடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் இந்த ஊர்லயே பெரிய விஞ்ஞானி. நாளைக்கு அவன் பெரிய விஞ்ஞானின்னு பேர் எடுத்துருவா. அப்புறம் நான் என்ன பண்றது? நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சு என் பேரை தக்க வச்சுக்கணும். நான் எதை சொன்னாலும் இந்த உலகம் நம்பும். ஓ, அத பார்க்க இன்னைக்கு ராத்திரியே நீங்க எல்லாரும் புறப்பட்டுட்டீங்களா? இன்னைக்கு தான் என் மூளைக்கு சரியான வேலை வந்திருக்கு. இங்க இருக்கிற சிலைங்க எல்லாத்துக்குமே நான் உயிர் கொடுக்க போறேன். எல்லாத்துக்குமே என்னால உயிர் கொடுக்க முடியும். சிலைகளே, அவங்க எல்லாரையும் பயமுறுத்தி என் காலடியில கொண்டு வந்து போடுங்க. நீங்க இப்ப பாக்குறது பழமையான ஒரு அரண்மனை. தலைமுறை நாங்க தான் இதை பராமரிச்சுட்டு வரோம். சிந்துபாத், உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுதா? ஆமா, ஏதோ கல்ல செஞ்ச மாதிரியான சத்தம் கேட்டுச்சு. மாமா, என்னால அந்த புது கிரகத்தை பார்க்க முடியல. இங்க பாரு, நீ ரொம்ப அவசரப்படுற. எதுலயும் கொஞ்சம் பொறுமை வேணும். நீ இது கொஞ்சம் பாரு.
இதுதான் ஏற்கனவே இருக்கிற கிரகங்களின் நிலைமை. என்னாச்சு இதுக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல கீழே இறங்கி வந்துருன்னு நினைக்கிறேன். சிந்துபாத், இந்த சிலைகள்லாம் நகருது. இங்க வந்து பாருங்க. ஆமா, வாங்க போயிடலாம். நான் பாக்குற இந்த காட்சி என்னால் நம்பவே முடியல. நாம இப்ப ஆபத்துல இருக்கோம். இங்க இருக்கிற எல்லாமே நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருக்குங்க. ஆமா, முதல்ல நம்ம இந்த இடத்தை விட்டு போயாகணும். வாங்க.